இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்க்திய ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்காரு சார் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்ட்டாப்லையா. அப்புறம் என்னையா இது, ஏதோ ஒரு 2 பாட்டு அதை வெய்யி அப்படின்னு கம்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய அந்த ஆட்டமா பாட்டமா அதோட ஓப்பனிங் பிஜிஎம் வந்து அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்தார். இன்னைக்கு அந்த பீட்டு வந்ததுன்னா இந்த இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அது எப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம். அது அவர் வந்து ஷோலே பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு தவிர அவர் 10 ஷோலே மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்கார். ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அதுவும் பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும். என் தம்பி வந்து நான் வந்து என்னென்னா இப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை படுத்து பயங்கர கிராண்டியராக எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். 2வது தம்பி இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டி அடுத்தது நான் ஒரு படம் பண்ணுறேன். என்னையா சரி அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டாங்க. நான் 35mm போதுங்க. என்னையா இந்த படம் 35mmன்றான் ராவுதர், இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் அப்படின்னா, விட்றா அவன் ஏதோ பண்ணிட்டு அவன் கிழக்கு வாசல் நல்ல படம் கொடுத்துருக்கான், என்ன எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிடும். நான் கதையெல்லாம் சொல்கிறேன். அவருக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டனுக்கு இவங்க 2 பேரும் கெடுத்து வச்சுட்டாங்க, இந்த ஆபாவானு ஆர்கேஎஸும். இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாங்க. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாது எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்றைக்கும்
இந்த மனுஷனை தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான மீறும், அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னால தான் பேருன்னு எழுதினேன். அது ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவங்களாம் சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். மற்றவங்களாவது டைனிங் டேபிளை போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது. பிரியாணி அந்த காலத்தில் நம்ம அந்த சினிமா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யார் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரங்க காசு வாங்க மாட்டாங்கன்னா அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் பெப்சியில் வேலையை விட்டுட்டு தொடர்ந்து படங்களை செய்ய வேண்டும் என் தம்பி என்று அன்போடு என்னை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.